ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு போட் நெக்குக்கு எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு ரவுண்ட் நெக்கு அது டிபெண்ட் பண்ணி வர எல்லா நெக்குமே, அதாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வைடு க்ளோஸு இப்படி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் ஓரளவுக்கு அதில் கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இருந்தாலும் சின்ன சின்ன டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த ஆம்ஹோலில் வர்றது, ஆம்ஹோல் மெஷர் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கும் நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் நெக் அப்படின்னா என்ன, அந்த போட் நெக்கினுடைய மாடல் எப்படி இருக்கும், அதை வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம அதுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்திருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக நான் போடுற இந்த ப்ளவுஸினுடைய டவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதில் இருக்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். இப்போ போட் நெக்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். போட் நெக் அப்படிங்கும்போது நம்ம அளவு எடுக்கும்போது என்ன சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா 1/2 ஷோல்டர் நம்ம வைப்போம். செஸ்ட் ரவுண்டு, அதாவது மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, கையினுடைய நீளம், ஆம் ஹோல், இதெல்லாமே யூஸ்வலாக எப்போவுமே நம்ம எடுக்கிறது தான். அதே மாதிரி போட் நெக் அப்படின்னு வைக்கும்போது மேக்ஸிமம் வந்து பிரின்சஸ் கட்டும் வைக்கலாம், நார்மலான யோக் வச்சும் நம்ம போட் நெக் வந்து வைக்கலாம். இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு பிரின்சஸ் கட் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் யோக் வச்சு கூட போட் நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் வந்து நார்மலாக ஒரு போட் நெக் அப்படின்னா பேக் ஓப்பன் வச்சு பிரின்சஸ் கட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து பேசிக்கான மாடல். இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து பேக் ஓப்பன்லாம் இருந்தால் போடுறதுக்கோ இதுக்கோ மற்றபடி கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் கூட ஹூக் வச்சுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். போட் நெக் வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு யோக் வச்சும் கூட நம்ம போட் நெக் தைச்சிக்கலாம். இப்போ போட் நெக் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுறது கழுத்து மட்டும்தான். மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டைல் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா போட் நெக் அப்படிங்கும்போது நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பிரின்சஸ் கட் பேக் ஓப்பன் எல்லாம் செட் ஆகாது. அப்போ நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் யோக் வச்சு தைக்கணும் அப்படின்னா போட் நெக் செட் ஆகுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி பேக்கில் க்ளோஸ் வச்சு முன்னாடி டீப்பாகவும் வைக்கலாம், முன்னாடி போட் மாதிரி வச்சு பின்னாடி வந்து டீப்பாகவும், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் எந்த நெக்கு எப்படி வேணாலும் நம்ம மாற்றி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து போட் நெக்குக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படின்னா ஷோல்டர்னுடைய அளவு, அதாவது நம்ம ரவுண்ட் நெக்குக்கு எடுக்கிற மாதிரி உள்பக்கமாக எடுக்காமல் கரெக்டாக அந்த ஆம்ஹோல், இந்த ஷோல்டர் பாயிண்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். போட் நெக்குக்கு வந்து நம்ம 1/2 ஷோல்டர் தான் வைப்போம். அதாவது ஷோல்டர்னுடைய மொத்த அளவில் பாதி அளவு நம்ம வந்து போட் நெக்குக்கு நம்ம வைப்போம். அப்போது வந்து 1/2 ஷோல்டர் நமக்கு தேவை. அதே மாதிரி அந்த 1/2 ஷோல்டர், அதாவது ஷோல்டர் அளவு எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு வரணும். ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கும்போது கவனமாக பாருங்கள், வெளியில் தள்ளி எடுத்துடாதீங்க. நல்லா ஆம்ஹோலுக்கு அந்த குழியில் வச்சு டேப் வச்சு, பட்டை டேப் இல்லாமல் தின்னான டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து கையினுடைய நீளம், கையினுடைய சுற்றளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக இருக்கிற மெஷர்மெண்ட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் தான் நம்ம போட் நெக் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஷோல்டர் மேக்ஸிமம் ஒரு 35, 34 இந்த சைஸினுடைய ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து நான் பேக் எப்படி கட் பண்ணணும், அதாவது நான் இப்போ அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே நான் வைக்கல. நீங்கள் உங்ககிட்ட என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உயரம் அப்படின்னா உங்ககிட்ட என்ன உயரம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இடுப்பு சுற்றளவு அப்படின்னா அந்த இடுப்பு சுற்றளவு நீங்கள் என்ன எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் 1/2 ஷோல்டர் அப்படின்னா அதுக்கான அளவுகள் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வைக்கிறது வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் தான். மறுபடியும் நான் போடும்போது வேணால் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்தந்த சைஸில் ப்ளவுஸ் கட்டிங் வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கான இமேஜ் வந்து நான் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸோ அது அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஒரு போட் நெக் ப்ளவுஸ் வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போட் நெக் அப்படின்னாவே இந்த நெக்கு வந்து இப்படி ஒரு போட் ஷேப்பில் வரணும், அவ்வளோதான்.
இது வந்து ஹூக் வந்து இதில் நெருக்கமாக நம்ம வச்சுக்கலாம். இதுதான் போட் நெக்கு. இப்போ இதுலேயே ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கும்போது நீங்கள் இதையே கொஞ்சம் டவுன் பண்ணி, இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, கொஞ்சம் டீப் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த போட் நெக் வந்து நம்ம நெக்கை ஒட்டி இந்த ஷேப்பில் தான் நமக்கு வரும். இப்படி தான் வந்து நம்ம நெக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இந்த போட் நெக் வந்து இந்த ஷேப்பில் வரும். இப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி டீப்பாக வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இதையே ஸ்கொயர் வேணும் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். நெக்கை பொறுத்த வரைக்கும் போட் நெக் அப்படின்னாவே நெக்கை ஒட்டி க்ளோஸாக வர்றது தான். அதனுடைய ஷேப்பு வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக, ஆனால் இது வந்து போட் அப்படிங்கும்போது இந்த போட் ஷேப்பில் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம போட் நெக்குன்றோம். இதுவே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரவுண்ட்லேயே போட் வைப்பாங்க, நல்லா டீப்பாகவே ரவுண்ட் வச்சு அதில் போட் வைப்பாங்க. அப்போல்லாம் பழைய இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா டீப்பு வச்சு தான் போட் நெக் வச்சுருப்பாங்க. இப்போ இதில் வந்து இந்த ஷேப்பில் இருக்கிறத தான் நம்ம வந்து போட் நெக்குன்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இது பிரின்சஸ் கட் வந்துச்சு அப்படின்னா இப்படி வரும். ஓப்பன் ஃப்ரண்ட்லேயும் வைக்கலாம், பேக்லேயும் வைக்கலாம், அது தப்பு இல்லை. இப்போ இதுதான் வந்து நம்ம இப்போ ஒரு போட் நெக்குக்கான ஒரு படம் இப்படி தான் இருக்கும். போட் நெக் ப்ளவுஸ் அப்படின்னாவே இந்த இடத்துல இருக்கும். இந்த ஷோல்டர் மட்டும் இப்படி வைடாக வரும். அதுவே ரவுண்ட் நெக் அப்படிங்கும்போது இப்படி க்ளோஸாக வரும், இப்படி வரும். ரவுண்ட் நெக் வேறு, போட் நெக் வேறு, அதை நல்லா வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் கிளாத்தை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ப்ளவுஸுக்கு எப்போவுமே ஒரே ஃபோல்டிங் தான், நீல வாக்கில் போட்டுட்டு நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 1 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம் கீழே. இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இடுப்பு வந்து ஒரு 8 இன்ச்சு வருது அப்படின்னா 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க, 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது நிறைய இதில் சொல்லியிருப்பேன். 8 இன்ச்சு அப்படிங்கிறது இடுப்பு சுற்றளவில் 4ல் 1 பங்கு. இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது டாட்டுக்காக நம்ம பிடிக்கிறது. இந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சீம் அலவன்ஸ். இதுதான் இடுப்பினுடைய இது. உயரம் பார்த்திங்கன்னா நார்மலாக வைக்கிற பிரின்சஸ் கட் போடும்போது மட்டும் நார்மலாக வைக்கிற உயரத்தை விட 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அதிகப்படுத்தி வைங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம யோக் வைக்க போகிறதில்ல. நம்ம கை மேலே தூக்கவோ அசைக்கவோ செய்யும்போது நம்ம கப் ஷேப் கிட்ட ஃபிட்டிங் வரணும் அப்படின்னா கொஞ்சம் இறக்கம் வைக்கணும். இல்லைன்னா கை தூக்கும்போது நமக்கு அது வந்து அசிங்கமாக தெரியும். அப்படிங்கிறனால 1 இன்ச்சு கீழே இறக்கம் வைங்க. நார்மலாக வைக்கிற யோக் ப்ளவுஸை விட போட் நெக்கோ பிரின்சஸ் கட் இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ இதில் வந்து நான் ஒரு 16 இன்ச்சு வந்து நான் வைக்கிறேன் உயரம். அப்போ இங்கேருந்து இங்கே வந்து 16.5 இன்ச்சு வரும். ஏன்னா இந்த 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம ஷோல்டருக்கான ஜாயிண்டில் போயிடும். இப்போ இங்கே இருந்து இங்கே 16 இன்ச்சு ஷோல்டர் வருது. அப்போது இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் நம்ம 8 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுவோம். அப்போது 1/2 ஷோல்டர் வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சு வந்து இங்கேருந்து இங்கே நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ இதே 8 இன்ச்சை இங்கே வந்து மார்க் பண்ணுவோம் ஆர்ம் ஹோல் உயரத்துக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 38 இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 4 இன்ச்சு சேர்த்தும்போது 42 வரும். 4ஆக பிரிக்கும்போது 10.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு. இங்கே வந்து 10.5 இன்ச்சு நம்ம செஸ்ட் ரவுண்டு வைக்கிறோம். இந்த பக்கம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக வைக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற ஒரு கால்குலேஷன் இது எல்லாமே தான். இப்போ இங்கே இருந்து இப்போ ஷோல்டர், அதாவது ஒரு மெஷர்மெண்ட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த கட்டிங்கில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கணும். இந்த 1/2 இன்ச்சிலிருந்து இங்கே வந்து 2.25க்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு ஷோல்டர். இந்த 2.25 அப்படிங்கிறது வந்து ஸ்டிச்சிங்கில் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். இதனுடைய அளவு வந்து 2 இன்ச்சு வரும். அந்த 2 இன்ச்சு கூட வேண்டாம், ஒரு 1.25 இருந்தால் போதும். அப்படின்னா இதை வந்து நீங்கள் 2.5 எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தைக்கும்போது ஷோல்டரோ இதுவோ கொஞ்சம் சேர்த்தியெல்லாம் தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப தின்னாயிரும். ஆனால் போட் நெக்குக்கு அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடம் எவ்வளோ அகலம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு, இப்போ ஒரு 1.25 வேணும் அப்படின்னா
இன்னொரு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போகும், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போகும் அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வரும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் தான் இங்கே வைக்கணும். மற்ற எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து நெக்கில் இருந்து தான் வைப்போம். அதாவது 2.25, 2.5, 2.25, 3 இப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்கில் இருந்து தான் மெஷர் பண்ணுவோம். ஆனால் போட் நெக் மட்டும் இந்த ஆம்ஹோல் சைடில் இருந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து இதில் 2.25 வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோலினுடைய டீப்பு இதை வந்து சும்மா அந்த ஸ்ட்ரைட்டை மட்டும் இந்த கார்னர் மட்டும் இப்படி பண்ணிட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் 16 ஆம்ஹோல் எவ்வளோ ஒரு 16 வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 8.25 வருதா 8 வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் ரவுண்டு வந்து அந்த ஷோல்டர் பாயிண்ட் எங்கே நம்ம மார்க் பண்ணணுமோ அங்கே தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீயாக கை உள்ளே போகிற மாதிரி லூஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் 8 இன்ச்சு 8ஓ 8.25 என்ன அளவு வருதோ அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பேக் தட்டு தான். அதாவது ஒரு பேக் போர்ஷன் வந்து நம்ம எப்படி வெட்டுறோமோ அதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம். அப்படி ஃப்ரண்ட்டை கட் பண்ணும்போது தான் அதில் வந்து என்னென்ன பேக்கில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பண்ணியிருக்கோமோ அதே வந்து ஃப்ரண்ட்டில் வரும். நம்ம பேக்கு தப்பாக வெட்டிட்டோம், சப்போஸ் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக விற்கல அப்படின்னா ஃப்ரண்ட்டு வந்து அது அஃபெக்ட் ஆகும். அப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு போட முடியாமல் போயிடும். அதனால் பேக்கில் எடுக்கிற அளவுகளை வந்து தெளிவாகவும் நம்ம எடுக்கிற ஒரு தடவை 2 தடவை கால்குலேஷன் போட்டு நம்ம போட்டிருக்க கால்குலேஷன் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான், அதாவது மெஷர்மெண்ட்ஸ் வந்து அவங்கள எடுக்க முடியல டைரெக்டாக, ஒரு நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு போட் நெக் தைக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி. அதாவது ஒரு சாதாவாக ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ஒரு போட் நெக்கு பிரின்சஸ் கட் நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது நிறையா பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது அளவுகளே இல்லை, இந்த அளவு வச்சு நம்ம எப்படி, அப்போ நமக்கு வந்து ஒரு போட் நெக்குக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு உயரம் வேணும். இப்போ நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸுக்கு உயரம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அதில் வந்து 1 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க, அது வந்து உயரம். செஸ்ட் ரவுண்டும் வெயிஸ்ட் ரவுண்டும் பிரச்சனை இல்லை, அதில் ரவுண்ட் நெக்குக்கு என்ன அளவு இருக்கோ அதே தான் நம்ம இங்கேயே எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஆம்ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்குக்கு ஒரு 16 இன்ச்சு அதில் துணியில் வருது அப்படின்னா நம்ம இதில் ஒரு 1/2 இன்ச்சை நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் அவுட்டரில் வரும். இப்போ இந்த மாதிரி வரும்போது அப்போ ஷோல்டர் அளவு என்ன வைக்கிறது அப்படின்னா அந்த ஆம்ஹோல் அளவையே 1/2 வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆம்ஹோல் அளவும் ஷோல்டர் அளவும் கரெக்டாக தான் வரும். இப்போ வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து உங்களுக்கு ஷோல்டர் அளவு உங்களால் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆம்ஹோலினுடைய அளவு டபுள் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். இல்லையா அந்த ஆம்ஹோல் 16 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 8 இன்ச்சு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அப்போது நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும் இந்த பாடி அளவுக்கு இந்த ஷோல்டர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது. அதனால் அளவுகள் இல்லை, ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸ் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க ப்ளவுஸை வச்சு அந்த அளவுகளை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது செஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், ஆம்ஹோலாக இருக்கட்டும், இந்த அளவுகளை வச்சு நம்ம மற்ற அளவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி வைக்கிறது வந்து மிஸ்டேக் எல்லாம் ஆகாது, கரெக்டாக தான் வரும். இப்போ இங்கே 8 இன்ச்சு நமக்கு ஆம்ஹோல் அந்த அளவு ப்ளவுஸில் 8 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் அதாவது சுற்றி 16 இன்ச்சு வரும். அப்போ 8 இன்ச்சு தான் நமக்கு ஷோல்டர் அளவு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ரவுண்ட் நெக்கை வச்சு கூட நீங்கள் வந்து நம்மளுடைய அளவுகள் தேவையான அளவுகளை இதுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து ஷோல்டர் இப்போ மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ வரும், பேக் நெக் எவ்வளோ வரும்னா ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3.5. ஏன்னா கழுத்து வந்து நமக்கு கொஞ்சம் கீழே இறக்கமாக இருக்கிறவங்களுக்கு 3.5 4 இதுக்குள்ளே தான் வரும். அதே பேக் நெக் பார்த்திங்கன்னா உயரமாக கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் டீப்பாகவும் வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா கழுத்தை ஒட்டி கூட நம்ம போட் நெக் கொண்டு வரலாம். அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஈவனாகவே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இல்லை. 3.5 பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் 3.5 வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே இருந்து கரெக்டாக ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி இதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம போட் ஷேப்பு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இந்த லைன் மட்டும் உங்களுக்கு போட வரல அப்படின்னா ஆம்ஹோல் ஸ்கேல் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு அந்த பெண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லாட்டினா இங்கேருந்து ஒரு அளவு வச்சு நம்ம அதை ஒரு லைன் போட்டுட்டு இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இதுக்கு அளவெல்லாம் எதுவும் தேவையில்லை, இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு போட் ஷேப் அப்படின்னா இந்த மாதிரி வரணும், அவ்வளோதான். எந்த டீப்புனாலும் இந்த ஷேப்பில் வரணும்.
அவ்வளோதான் நமக்கு தேவை. அந்த ஷேப்புக்கு நம்ம அதை வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பு பார்த்திங்கன்னா இது வந்து 3.5 இன்ச் அகலத்துக்கு வச்சாச்சு, ஷோல்டர் 2.25க்கு வச்சாச்சு, ஆம்ஹோல் 8 இன்ச் வச்சாச்சு, சைடில் இதெல்லாமே போட்டாச்சு. இப்போ அளவு எல்லாமே போட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணும்போது இதை இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் நமக்கு பேக் போர்ஷன். இது வந்து ஃபோல்டிங். இதை வந்து மறந்துடாதீங்க. புதுசாக போடுறவங்க ஆர்வத்தில் ஒன் சைடு, அதாவது பேட்டர்ன் போடும்போது தான் ஒன் சைடு போடுவோம். மற்றபடி எல்லா டைப்புமே நம்ம போடுறது வந்து ஃபோல்டிங் தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்ஹோலு இது எல்லாமே போட்டாச்சு. இந்த ஷேப்பில் தான் நமக்கு வந்து போட் நெக் இருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணலாம். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது நம்ம 2 விதமாக கட் பண்ணலாம். அதாவது யோக் வச்சு எப்படி கட் பண்ணுறது, யோக் இல்லாமல் பிரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதை தொடர்ந்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பேக் மட்டும் நீங்கள் நல்லா எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லாமல் நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த போட் நெக்குக்கான அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்க. இப்போ உங்கள் அளவுகளே வச்சு கூட நீங்கள் இதெல்லாமே வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரெண்டு வந்து கட் பண்ணுறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.